அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் ரமேஷ் கார்த்திக். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வீரவாகை கல்வி தொலைக்காட்சி யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல பொது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்காகவும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்காகவும் சமூக அறிவியல் பாடத்திட்டங்களில் இருந்தும் மற்றும் நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவு பகுதிகள், இது மாதிரி கல்வி சார்ந்த முக்கியமான நிகழ்வுகளை தொகுத்து காணொலியா நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய காணொலிகளை தொடர்ச்சியா நீங்க பார்க்க முடியும். மேலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ், சமூக அறிவியல் பகுதியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பகுதியில தான் நம்ம பார்க்க போறோம். இதை நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்னும் எடுத்துக்கலாம், பொது அறிவுன்னும் எடுத்துக்கலாம், அதே சமயம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னும் எடுத்துக்கலாம். இந்த மூணு பகுதிகளிலுமே இது ஒரு காமனான ஒரு டாபிக். என்ன டாபிக் அப்படின்னா மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். மோட்டார் வாகன திருத்த சட்டம் 2019. இது குறித்து தான் நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஆனா இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னால அது சார்ந்த சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம தலைப்புக்குள்ள போயிடலாம். ரோட் சேஃப்டி வீக், சாலை பாதுகாப்பு வாரம். இது நம்ம இந்தியாவில் தேசிய அளவில் ஒரு கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வாரம், சாலை பாதுகாப்பு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைபிடிக்கிறோம். இது எதுக்காக கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா சாலை விபத்துகள்ல உயிரிழப்புகளை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சாலை விபத்துகளையே முற்றிலுமா குறைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த விழிப்புணர்வு மக்கள் கிட்ட கொடுக்கப்படுது. இந்த சாலை பாதுகாப்பு வாரம் அப்படிங்கறத செலிப்ரேட் பண்ணும்போது காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. ஹெல்மெட் போட வேண்டிய அவசியம் குறித்து, டிரைவிங் லைசன்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் குறித்து, எப்படி பாதுகாப்பா வாகனம் ஓட்டணும் அப்படிங்கிறது குறித்தும், அல்லது ட்ரிங்க் அண்ட் டிரைவ் செய்யக்கூடாது, குடித்துவிட்டு வாகனங்கள் ஓட்டக்கூடாது போன்ற பல்வேறு முக்கியமான விஷயங்களை தேசம் முழுவதும் உள்ள மக்களுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறையினர், தன்னார்வலர்கள் மற்றும் பல அரசு அமைப்புகள் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க. குறிப்பா மருத்துவர்களும் இது இணைஞ்சு இந்த விழிப்புணர்வை கொடுக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா இது எப்ப செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா செலிப்ரேட்டட் ஃப்ரம் 11th January to 17th January 2020. அதாவது ஒவ்வொரு வருடமும் அந்த ஜனவரி மாதத்தினுடைய 2வது வார பகுதியில இதை செலிப்ரேட் பண்றாங்க, அதாவது கடைபிடிக்கிறாங்க, அப்சர்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2020 அப்ப எப்ப செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா செலிப்ரேட்டட் ஃப்ரம் 11th January to 17th January. இதை நீங்க ஜனவரி மாசத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ்ல கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவது, இது எத்தனாவது வாரம் அப்படின்னு சொன்னா 31வது ரோட் சேஃப்டி வீக், 31st ரோட் சேஃப்டி வீக். இதுக்கு முன்னாடி நம்ம 30 முறை ரோட் சேஃப்டி வீக் செலிப்ரேட் பண்ணிருக்கோம். இது 31வது ரோட் சேஃப்டி வீக். சரி, இது எந்த அமைச்சகம் இதற்கான முன்னெடுப்புகளை செய்யறாங்க அப்படின்னா the Ministry of Road Transport and Highways Department, சாலை போக்குவரத்து மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் அவங்க தான் வந்து செய்யறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இனிஷியேட்டிவ். started from the year 2011. இத 2011ஆம் ஆண்டே துவங்கிட்டாங்கன்னா நிறைய பேம்ப்ளெட்ஸ், ஹேண்ட் பேம்ப்ளெட்ஸ், நோட்டீசஸ் இருக்கு இல்லையா, நோட்டீசஸ், பேனர்ஸ், இது போன்ற பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் கொண்ட விஷயங்களை பொதுமக்களுக்கு காவல்துறையினர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2011ஆம் ஆண்டே சாலை பாதுகாப்பு குறித்த முக்கியமான பல விஷயங்களை தொகுத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மத்திய அரசாங்கத்திலிருந்து. இது ஏன் இந்த 2011 அப்படிங்கறத நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு மாநாடு ஒன்று நடந்தது, தேசிய சர்வதேச அளவிலான ஒரு மாநாடு ஒன்று நடந்தது. அந்த மாநாட்டை குறித்து இப்ப நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த சாலை பாதுகாப்பு வாரம் சொல்லியா 31வது சாலை பாதுகாப்பு வாரம் 2020, அதுக்கு ஒரு தீம் இருக்கு. அந்த தீம் என்ன அப்படின்னா சடக் சுரக்ஷா ஜீவன் சுரக்ஷா. சடக் சுரக்ஷா அப்படின்னா சாலை பாதுகாப்பு, நம்முடைய ஜீவன் அப்படின்னா உயிர், ஜீவனுடைய பாதுகாப்பு. சடாக் சுரக்ஷா ஜீவன் சுரக்ஷா அப்படிங்கிறது 2020 ரோட் சேஃப்டி வீக்கினுடைய தீம். இந்த தீம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் இருக்கும். 2020க்கான தீம் இது சடாக் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து சாலை அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசுடைய ஸ்கீம்ஸ்ல வரும்போது சடாக் யோஜனா அப்படின்னு வந்தா அந்த திட்டம் எதோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டா நீங்க ஈஸியா ரோட் அப்படிங்கிற சாலையுடன் தொடர்புடையது அல்லது நெடுஞ்சாலையுடன் தொடர்புடையது அப்படிங்கறத நீங்க ஈஸியா கெஸ் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த பிரசிலியா டிக்ளரேஷன் அப்படிங்கறத பார்ப்போம். இந்த 2011ஆம் ஆண்டு முதலே
நம்ம இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஆனா 2015ஆம் ஆண்டு சர்வதேச அளவிலான ஒரு மாநாடு எதற்காக அப்படின்னா சாலை பாதுகாப்பு அல்லது சாலை விபத்துகளை குறைப்பதற்காக ஒரு விவாத மாநாடு முக்கியமா ஒண்ணு நடந்தது. எங்கன்னா பிரேசிலியா, எங்க இருக்குன்னா பிரேசில்ல இருக்கு. இது 18ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நவம்பர் மாதம் 2015ஆம் வருடம் நடந்தது. இதோடைய கோ ஸ்பான்சர் பாத்தீங்க அப்படின்னா WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய கோ ஸ்பான்சர்ல இந்த டிக்ளரேஷன் நடந்தது. அதுக்கு பேரு பிரசிலியா டிக்ளரேஷன். இதை முக்கியமா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த பிரசிலியா டிக்ளரேஷன்ல கிட்டத்தட்ட 2200 டெலிகேட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. உலகம் முழுவதிலும் இருந்து 2200 டெலிகேட்ஸ் வந்து அந்த மாநாட்டுல கலந்துக்கிட்டாங்க. அப்படி கலந்துட்டவங்க அதை அடாப்ட் பண்ணிட்டாங்க. அதாவது சாலை பாதுகாப்பு மற்றும் சாலை விபத்துக்களை குறைப்பதற்கான அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு அதை அவங்க நாடுகளுக்கு அடாப்ட் பண்ணிட்டாங்க. இந்தியாவும் 2015ஆம் ஆண்டு இந்த பிரசிலியா டிக்ளரேஷன்ல சைன் பண்ணி அதை நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம். எதுக்காக அப்படின்னா சாலை விபத்துக்களை குறைப்பதற்காக. சரி, இதுல முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா டிகேட் ஆக்ஷன் ஃபார் ரோட் சேஃப்டி 2011 to 2020 அந்த மிட் ஆஃப் த இயர், அதாவது அந்த 2011 இருந்து 2020 வரைக்குமான அந்த 10 வருடங்களா நம்ம ஒரு டிகேட், 10 வருடங்கள் அப்படின்னா ஒரு டிகேட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2011ல இருந்து இந்த 2020 காலம் வரைக்குமான அந்த 10 வருடத்தில் சாலை விபத்துக்களை அல்லது சாலை விபத்தில் ஏற்படும் உயிரிழப்புகளை பெருமளவு குறைச்சிடணும் அல்லது முற்றிலுமாக அதை குறைச்சு நிறுத்திடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த மாநாடு நடந்தது. இப்ப நாம மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், மோட்டார் வாகன சட்ட திருத்தம் 2019 என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். மோட்டார் வாகன திருத்த சட்டம் 2019, அதாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்னா நீங்க மைண்ட்ல எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கு, நடைமுறையில ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துல பல்வேறு திருத்தங்கள் செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். அந்த நடைமுறையில் இருக்கும் போதே பொதுமக்கள் சில கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க, சமூக ஆர்வலர்கள் சில கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க, மத்திய அரசுக்கு சில மாற்றங்கள் செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருந்திருக்கும். இது போன்ற பல விஷயங்களுக்காக அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை வச்சிருப்பாங்க. அது எப்ப மாற்றம் செஞ்சு மறுபடியும் வெளியிடுறாங்களோ அதுக்கு பேர் தான் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது. நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு மறுபடியும் அந்த சட்டம் நடைமுறைக்கு வருது அப்படின்னா அதுக்கு பேரு அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய வித்தியாசமான வார்த்தையா நினைச்சுக்க வேண்டாம். இதுக்கு முன்னால இந்த சட்டம் இருந்துச்சா அப்படின்னா அந்த சட்டம் இருந்தது. இந்த 2019க்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு, அதை நம்ம பார்க்க போறோம். ஆனா முதல்ல இதை பார்த்துட்டு அதை பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப நம்ம என்ன பார்க்கலாம்னா நடைமுறையில மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 இப்ப நடைமுறையில இருக்கு இல்லையா, இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எப்ப நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதோடைய கடந்த காலத்தை நம்ம பார்க்க போறோம். அப்ப நம்ம பார்ப்போம். இப்ப was approved by the cabinet meeting on June 24, 2019 chaired by Mr. Prime Minister நரேந்திர மோடி அவர்கள். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில வந்து ஒரு அமைச்சரவை கூட்டம் நடந்தது. எப்ப அப்படின்னா ஜூன் 24, 2019. இந்த அமைச்சரவை கூட்டம் என்ன காரணத்துக்காக அப்படின்னா இந்த மோட்டார் வாகன திருத்த சட்டம் இருக்கு இல்லையா, இது 2017 அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த 2017 கொண்டு வந்தப்ப பல்வேறு விதமான அரசியல் சிக்கல்கள் அல்லது கூட்டத்தொடர்ல வந்து பல கட்சிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமை போன்ற காரணங்கள்ல இந்த சட்ட திருத்தத்தை 2017 கொண்டு வர முடியல. அது மட்டும் இல்லாம 2019 தேர்தல் வரக்கூடிய நேரம் ஆயிட்டதுனாலையும் பல்வேறு விதமான சங்கடங்கள் காரணமா அது அப்படியே இருந்தது. அதை மறுபடியும் லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். எப்பவுமே ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் அந்த மசோதாவை கொண்டு வந்து எல்லாருடைய ஒத்துழைப்புக்கு பிறகும் அந்த சட்டம் நிறைவேற்றப்படும், அது வேற. அதே போல இத லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அமைச்சரவை கூட்டம் நடத்தி அதுல ஒப்புதல்லாம் பெறுவாங்க. அப்படிதான் ஜூன் 24ஆம் தேதி மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருந்த அமைச்சரவை கூட்டத்துல இது விவாதிக்கப்பட்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. சரி, மறுபடியும் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. இது எப்ப ரீஇன்ட்ரோடியூஸ்ட் அப்படின்னா இன்ட்ரோடியூஸ்ட் இன் லோக்சபா ஜூலை 15, 2019 ஜூலை மாதம் 15ஆம் தேதி இத லோக்சபான்னு சொல்றோம் இல்லையா, மக்களவை அப்படின்னு சொல்லக்கூடிய லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ண பிறகு அது என்னைக்கு பாஸ் ஆகுது அப்படின்னா
ஜூலை 23ஆம் தேதி வெற்றிகரமா லோக்சபால நிறைவேற்றப்படுது. அதற்கு பிறகு இன்ட்ரோடியூஸ்ட் அண்ட் பாஸ்ட் இன் ராஜ்யசபா ஜூலை 31st 2019. ராஜ்யசபா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மாநிலங்கள் அவை அப்படின்னு சொல்றோம். அந்த மாநிலங்களவையில என்னைக்கு அறிமுகப்படுத்தினாங்களோ அந்த நாள்லயே வெற்றிகரமாக அந்த மசோதா நிறைவேற்றப்படுது. இன்ட்ரோடியூஸ்ட் அண்ட் பாஸ்ட் இன் ராஜ்யசபா ஜூலை 31st 2019. அதே போல சேஞ்சஸ் மேட் அண்ட் பாஸ்ட் இன் லோக்சபா, மீண்டும் சில திருத்தங்கள் செய்யப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2019 வெற்றிகரமாக இரு அவைகளிலிருந்தும் அது நிறைவேற்றப்பட்டு அந்த திருத்தம் கொண்டு வரப்படுது. இது என்னைக்கு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 1st செப்டம்பர் 2019. அனைத்து விதமான, அதாவது லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அது நிறைவேற்றப்படுது. ராஜ்யசபால இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, நிறைவேற்றப்படுது. அதற்கு பிறகு சில சேஞ்சஸ்லாம் பண்ணி மறுபடியும் லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அதுவும் நிறைவேற்றப்படுது. இறுதியாக அனைத்து திருத்தங்களும் செய்யப்பட்டு 1st செப்டம்பர் 2019ல இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துடுது. இது யார் இந்த திட்டத்தை வந்து, அதாவது இந்த மசோதாவை யார் லோக்சபால அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியமானது. எப்பவுமே ஒரு மசோதானா அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க அல்லது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இந்த சட்ட திருத்தத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர், லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் யார் அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், சாலை போக்குவரத்து மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கான அந்த அமைச்சர் மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்கள் இத லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 அப்படிங்கறதுடைய பின்னணி வரலாறு நம்ம பார்க்கணும். எப்ப நம்ம முதல்ல மோட்டார் வாகன சட்டம்ங்கிறத கொண்டு வந்தாங்க, அதுக்கு பிறகு எப்பப்பெல்லாம் அந்த சட்டம் திருத்தப்பட்டது, அது கடைசியா திருத்தப்பட்டது தான் 2019. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த தேதிகள் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்க இத நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த தேதிகள் எல்லாத்தையுமே ரெட்ல நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. படிக்கும்போது உங்களுக்கு சென்டென்ஸும் டேட்டும் டிஃபர் பண்ணி காமிக்கிறதுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இத முக்கியமா குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. எப்ப லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, எப்ப பாஸ் ஆகுது, எப்ப ராஜ்யசபால இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, எப்ப பாஸ் ஆகுது, இது போன்ற தேதிகள் ரொம்ப முக்கியமானது. அவசியம் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தொடர்ந்து அந்த விவரங்களுக்குள்ள போலாம். இந்தியால மோட்டார் வாகன சட்டம் அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1914ஆம் வருடம், கிட்டத்தட்ட முதல் உலக போர் நடந்தது இல்லையா, அந்த காலகட்டங்கள் 1914ல கொண்டு வந்தாங்க. அப்ப இங்க இருந்தது பிரிட்டிஷ் இந்தியா. அதற்கு பிறகு மோட்டார் வாகன சட்டம் 1939 அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 வருடம் கழித்து ஒரு சட்டம் வருது, அந்த சட்டத்துடைய திருத்தம் வருது. ஏன்னா பழமையாடுது இல்லையா, 1914 அப்படிங்கிறது ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி ஏற்றப்பட்ட சட்டம். அதுக்கு பிறகு பல்வேறு வாகனங்கள் உற்பத்தி ஆகுது, பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியிருக்கு. அதனால 1939ஆம் ஆண்டு ஒரு சட்டம் வந்து அது 1914 ரீப்ளேஸ் பண்ணுது. பழைய சட்டங்களை விட்டுட்டு 1939 ஒரு சட்டம் வருது. அது எப்ப நடைமுறைக்கு வருது அப்படின்னா came into force 1940. ஒரு சட்டம் உருவாக்குறாங்கன்னா அந்த வருடமே அது வந்து நடைமுறைக்கு வந்துடணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி அது வந்து மக்களவை மாநிலங்களவையில் விவாதிக்கப்பட்டு அனைத்து கட்சிகளாலும் ஏற்கப்பட்டு அது ஒரு மனதாக நிறைவேற்றப்படக்கூடிய காலம் வந்து அவகாசம் ஒரு வருஷம் கூட ஆகலாம். அதனால அந்த சட்டம் இயற்றப்பட்ட தேதி ஒன்னா இருக்கும், அறிமுகப்படுத்தப்பட்ட தேதி ஒன்னா இருக்கும், நிறைவேற்றப்பட்ட தேதி ஒன்னா இருக்கும். அதனால நீங்க அந்த தேதியில ரொம்ப தெளிவா இருந்துக்கணும். 1914ல வந்து ஒரு சட்டம் இருக்கு, மோட்டார் வாகன சட்டம். அத 1939ல வந்த சட்டம் ரீப்ளேஸ் பண்ணுது. அது எப்ப நடைமுறைக்கு வருது அப்படின்னா 1940ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வருது. அதற்கு பிறகு 30 வருடம் ஆயிடுது. மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் 1988 அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சட்டம் எப்ப நடைமுறைக்கு வருது அப்படின்னா 1st ஜூலை 1989ல நடைமுறைக்கு வருது. இது மத்திய அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா for exercising legislative provisions Government of India made Central Motor Vehicle Rules 1989. ஏற்கனவே இந்த சட்டங்கள் எல்லாம் திருத்தங்கள்லாம் பண்ணப்பட்டு 1988ஆம் ஆண்டு புதுசா ஒரு சட்டம் வந்துருது. அந்த சட்டம் 1989ல நடைமுறைக்கு வந்துருது. நடைமுறைக்கு வந்த பிறகு அந்த சட்டத்தை செயல்படுத்தணும் இல்லையா, ஒரு தேசத்துக்கு இப்ப சட்டம் என்பது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அங்க வந்து சட்டத்தை உருவாக்கிடுறாங்க. ஆனா அதை நடைமுறைப்படுத்தணும் இல்லையா, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு விதிமுறை சட்டம் ஒண்ண கொண்டு வருது. அந்த சட்டத்துக்கு பேரு சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் 1989. மத்திய மோட்டார் வாகன விதிமுறைகள்
1989 அப்படிங்கறத கொண்டு வராங்க. அதற்கு பிறகுதான் இந்த மோட்டார் வெஹிக்கிள் அமெண்ட்மெண்ட் பில் 2017 அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. ஏன்னா இந்த 1989 இருந்த சட்டம் இப்ப பழமையாயிடுது. இப்ப நவீனமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த சட்ட திருத்தம் என்பது ரொம்ப அவசியம். இந்த இடத்துல தான் மத்திய அரசு 2017ஆம் வருடம் பல்வேறு திருத்தங்களை செய்து, அதாவது என்ன மாதிரி திருத்தங்கள் அப்படின்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவ் அப்படின்னு சொல்றோம். குடித்து விட்டு வாகனம் ஓட்டுபவர்களுக்கான ஃபைன் அது 2000 ரூபாய் இருந்தது. அதை 10,000 ரூபாயா அதிகப்படுத்தினதும் இந்த மசோதாவில் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதே போல குழந்தைகள் வாகனங்கள் ஓட்டி கடுமையான விபத்துகள் ஏற்படுத்தினா அவங்க பெற்றோர்களை சிறைக்கு கிட்டத்தட்ட 3 வருட சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த 2017 மசோதாவில் தான் கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த சட்டத்துல தான் ஆதார் மேண்டேட்டரி ஃபார் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஆதார் என்பது கட்டாயமாக்கப்பட்டது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் கொண்டதான் இந்த 2017ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்த அந்த சட்ட திருத்தம். ஆனா இது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா இது நடைமுறைக்கு வரல. ஏன் செயல்படுத்தப்படல அப்படின்னா அன்றைக்கு மத்திய அரசுக்கு எதிர்கட்சிகளோட ஒத்துழைப்பு குறைவா இருந்தது. அதே சமயம் அந்த தேர்தல் நெருங்கி 2019 தேர்தல் நெருங்கி வந்த காலகட்டமாக இருந்ததுனாலையும் பல்வேறு இடர்பாடுகள் அரசாங்கத்துக்கு இருந்ததுனால இந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் இந்த மோட்டார் வெஹிக்கிள் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. ஏன் 2019 மீண்டும் மத்திய அரசு அந்த 2017 வருடத்துல அறிமுகப்படுத்தின அதே விஷயங்களை பெண்டிங்ல இருக்கிறதுனால இப்ப நம்ம 2019ஆம் ஆண்டு அந்த சட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 2019ஆம் ஆண்டு லோக்சபால திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஒரு அமைச்சரவை கூட்டத்துல ஜூன் 24ஆம் தேதி முடிவெடுக்கப்பட்டு அதை நிதின் கட்கரி அவர்கள், சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் லோக்சபால அறிமுகப்படுத்தினாரு. அதற்கு பிறகு மாற்றங்கள் செய்யப்பட்டு இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடியதுதான் நாம ஏற்கனவே பார்த்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 அப்படிங்கிறது. இப்பவும் 2019 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் நடைமுறையில் இருக்கு. ஆனா 2017ல அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா அது வெற்றி பெறல. அதற்கு பதிலாக அது மீண்டும் 2019 அறிமுகப்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டு இப்ப வரைக்கும் அது நடைமுறையில இருக்கு. அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சில சிறப்பம்சங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம மோட்டார் வாகன திருத்த சட்டம் 2019 தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டம். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு அதுல என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, சாலை விபத்துகள்ல உயிரிழக்கக்கூடியவர்களை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான நோக்கமா இருந்தா கூட இதுல ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம இப்ப பார்க்கலாம். காம்பன்சேஷன் ஃபார் ரோட் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ். காம்பன்சேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாலை விபத்துகளில் உயிரிழந்த பாதிக்கப்பட்டவர்கள், விபத்தை ஏற்படுத்தியவர்கள் கிடையாது, சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த அப்பாவிகள், விக்டிம்ஸ் அப்படிங்கிறது அததான் குறிக்குது. அவர்களுக்கான நஷ்ட ஈடு அல்லது அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு உதவி அப்படிங்கிறது இந்த 2019 சட்ட திருத்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்கீம் ஃபார் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார் ரோட் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ் டியூரிங் கோல்டன் ஹவர்ஸ். இந்த இடத்துல தான் நீங்க இந்த கோல்டன் ஹவர்ஸ் அப்படிங்கறத முக்கியமா கவனிக்கணும். போட்டோகிராஃபில ஒரு கோல்டன் ஹவர் இருக்கு, சாலை போக்குவரத்துல ஒரு கோல்டன் ஹவர் இருக்கு. போட்டோகிராஃபில வந்து ஒரு கோல்டன் ஹவர் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா, சூரிய உதயத்திற்கு பின் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் இந்த காலகட்டத்தில் வந்து போட்டோகிராஃபில வந்து கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த சாலை போக்குவரத்துல ரொம்ப முக்கியமான கோல்டன் ஹவர் என்ன அப்படின்னா 1 மணி நேரம், 1 hour அல்லது 60 நிமிடங்கள். மீன்ஸ் ஒரு நபர் சாலையில போயிட்டு இருக்காரு, வண்டியில போயிட்டு இருக்காரு, அவர் விபத்துக்குள்ளாகிறார், ஒரு ஆக்சிடென்ட் ஆகி விபத்துக்குள்ளாகிறார் அப்படின்னா அந்த நிமிடத்தில் இருந்து, அவர் விபத்துக்குள்ளான அந்த நிமிடத்தில் இருந்து சரியாக 1 மணி நேரத்திற்குள் அவருக்கு தேவையான முதலுதவி சிகிச்சைகளை அளிப்பதற்கு ஒரு ஸ்கீம், அதான் கோல்டன் ஹவர். அவர் விபத்து நடந்த பிறகு அந்த விபத்து நடந்த நிமிடத்தில் இருந்து 1 மணி நேரத்திற்கு உள்ளாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க, சரியான சிகிச்சை முதலுதவி கொடுக்கப்பட்டால் அவர் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், உயிர் இழப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. அப்ப அந்த 1 மணி நேரம் கோல்டன் ஹவர்ல அவருக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான அனைத்து விதமான முயற்சிகளும் அரசாங்கம் எடுக்கும். ஸ்கீம் ஃபார் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார் ரோட் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ் டியூரிங் கோல்டன் ஹவர்ஸ். ஆனா அந்த போன்ற சூழ்நிலைகள்ல என்ன இருக்கும் அப்படின்னா, உதவி நீங்க எதிர்பார்க்கலாம், ஆனா குடிபோதையில் இருந்திருக்க கூடாது. அப்படி குடிபோதையில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள்
ஒரு விபத்து என்பது தவறுதலாக நிகழ்ந்து விட்டால் கூட அந்த இடத்துல அது ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு நீங்க இருக்கணும். சரியான ஹெல்மெட் போட்டிருக்கணும், குடிபோதையில இல்லாம இருக்கணும், ராங் ரூட்ல போயிருந்திருக்க கூடாது. பல்வேறு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒரு அரசாங்கம் உதவி செய்து அப்படின்னா கூட நீங்க சரியான வகையில இருந்திருந்தா மட்டுமே தான் அந்த உதவிகள் கிடைக்கும். நாம தவறு செஞ்ச பட்சத்துல உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அல்லது மிக குறைவு அப்படிங்கிறதையும் நாம ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி, இந்த கோல்டன் ஹவர் அப்படிங்கறத சொல்லிட்டோம். இந்த இடத்துல குட் சமாரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துறாங்க. இந்த குட் சமாரிட்டன்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, நல்லெண்ண அடிப்படையில இப்போ ஒரு சாலையில ஒரு விபத்து ஏற்படுது, ஒரு நபர் விபத்துக்கு உள்ளாயிடுறாரு, அந்த இடத்துல இன்னொருத்தர் பக்கத்துல பார்த்துட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த விபத்து நடந்த உடனே எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அரசாங்கத்திடம் இருந்து எந்த ஒரு கேஷ் பிரைஸோ அல்லது வேறு எந்த பணமோ எதிர்பார்க்காம அந்த அடிபட்ட நபரை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அந்த முதலுதவி சிகிச்சை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களதான் குட் சமாரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்படி ஒருவேளை அந்த நபர் விபத்துக்கு உள்ளானவரை வந்து கூட்டிட்டு போகும்போது வழியில் அவர் உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டாவோ, அதாவது பாதிக்கப்பட்ட நபருக்கு உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டாவோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட இந்த யார் காப்பாத்தினாங்களோ அவங்க மேல எந்த விதமான வழக்கும் பதியப்படாது. அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அதாவது இன்னைக்கு சாலை விபத்துகள்ல யாராவது ஒருத்தங்க அடிபட்டாங்க அப்படின்னா அவங்களை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறவங்க ரொம்ப குறைவு. மக்கள் வந்து வேடிக்கை தான் பாக்குறாங்களே தவிர அவங்களை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுங்கிறது இப்ப நடக்கிறது இல்ல. அப்படி ஒருத்தர் அடிபட்டு விழுந்துட்டா அந்த கோல்டன் ஹவருக்குள்ள அவருக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு யாராவது தன்னார்வலர்கள் முன்னுக்கு வரணும். அப்ப இருக்கிறவங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப ஆர்வத்தோடு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம ஒருத்தர் உதவி செய்யறாருன்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அரசு ரொம்ப தெளிவா இருக்கும். அதனால யாரையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தா அந்த இடத்துல நம்ம தயங்கி நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளால அந்த முயற்சிகளை செஞ்சு அவங்களை காப்பாற்றுறதுக்கான வேலையை செய்யலாம், தப்பு இல்லை. சரி, ரீகால் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். இந்த 2019 சட்ட திருத்தம், மோட்டார் வாகன சட்ட திருத்தத்துல ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா ரீகால் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். அதாவது சுற்றுச்சூழலுக்கு அதிக விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாகனங்களையும் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீண்ட காலம் பயன்பாட்டில் இருந்து தற்சமயம் செயலிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய வாகனங்களையும் திரும்ப பெறுதல் அப்படிங்கிறது தான் அந்த ரீகால் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு வாகனம் தயாரிக்கப்பட்டு 15 வருட காலம் தான் அதோடைய லைஃப் டைம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எஃப்சி வரக்கூடிய காலம் வரும்போது அந்த வெஹிக்கிள்ஸை வந்து ரீகால் பண்ணிக்கணும். ஏன்னா 15 வருடம் பழமையான ஒரு வாகனம் இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய வாகனங்கள் கூட போட்டி போட்டு ஒரு சாலையில போக முடியாது. அது சாலையில இடையூறா இருக்கும் ஒண்ணு. இன்னொன்னு அதிக அளவிலான கரி புகையை வந்து கக்கும். அது சுற்றுப்புற சூழலுக்கு பயங்கரமான மாசை ஏற்படுத்தும்ன்றது ரெண்டு. இன்னொன்னு மலைப்பகுதிகளில் அந்த வாகனங்களை இயக்கிறதுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். 15 வருடம் பழமையான வாகனங்கள்லாம் இப்போ வந்து ஊட்டி, கொடைக்கானல், மூணார் போன்ற இடங்களுக்கெல்லாம் போகும்போது அந்த மலை உச்சிகளுக்கு போகும்போது அந்த வாகனம் ஒத்துழைக்காது, மிகவும் பழமையா இருக்கும். அப்ப அங்க விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால இந்த பழைய வாகனங்கள் எல்லாத்தையுமே திரும்ப பெறணும் அப்படிங்கிறதுக்கான சட்ட திருத்தம் கொண்டு வந்ததும் இந்த 2019 மோட்டார் வாகன சட்ட திருத்தம் தான் அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே போல அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸ். இந்த அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸ் அப்படிங்கிறது தவறுகளும் அதற்கான தண்டனைகளும் அப்படிங்கிறத நம்ம தமிழ்ல புரிஞ்சுக்கலாம். இருக்கிறதுலயே அதிகபட்சமான தண்டனைகள் இந்த சட்டத்துல கொண்டு வரப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா நடக்கக்கூடிய குற்றங்களை குறைக்கணும். மக்கள் சாலை போக்குவரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பல்வேறு விதமான நோய்களை விட சாலை போக்குவரத்துல தான் அதிகமான விபத்துகள் வந்து உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத பல ஆய்வுகள் சொல்லுது. அதனால மக்களை இந்த விபத்துகள்ல இருந்து தடுத்து நிறுத்துறதுக்காக அவர்கள் தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் மற்றவர்கள் தவறு செய்தா அந்த பாதிப்புகள் இருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதிகபட்ச தண்டனைகளை 2019 இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது சொல்லுது. இதுல ஏன் வந்து அதிகமா பெனால்டி போடுறாங்கன்னு கேட்கக்கூடாது. தப்பு செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். தவறு செய்யாம இருக்கிறவங்களுக்கு பெனால்டிஸ் கிடையாது, தவறு செய்யறவங்களுக்கு தண்டனை நிச்சயமானது. பெனால்டிஸ் அதிகமா இருக்கும்போது தவறு செய்பவர்களுக்கான வாய்ப்பு குறைவு. ராங் ரோட்ல போகாம இருப்பாங்க, கண்டிப்பா ஹெல்மெட் போட்டுப்பாங்க, கார்ல போகும்போது சீட் பெல்ட் போட்டுப்பாங்க. இதெல்லாம் செய்யாம இருந்தா அவங்களுக்கான பெனால்டிஸ் அதிகம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த பெனால்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான இருக்கு. சரி, டாக்ஸி அக்ரிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இந்த டாக்ஸி அக்ரிகேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இந்த அக்ரிகேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இணையதளம் வாயிலாக போக்குவரத்து இருக்கு இல்லையா, மக்களுக்கும் அந்த போக்குவரத்து வழங்கக்கூடிய அந்த நிறுவனத்தையும் இணைக்கக்கூடியவங்க தான் இந்த டாக்ஸி அக்ரிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றவங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்ப நீங்க வந்து ஒரு டாக்ஸில போறீங்க, இறங்கின உடனே ஒரு மொபைல்ல இருந்து நீங்க
பணத்தை வந்து பே பண்றீங்க, அதற்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்ஃபேஸ் ஒரு இணையதளம் பயன்படுத்தி நம்ம வந்து அவங்களுக்கு பணத்தை பே பண்றோம் அப்படின்னா அந்த இணையதளம் அப்படின்றது தான் அந்த டாக்ஸி அக்ரிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது. அவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 படி அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா மத்திய அரசாங்கத்தோடு இணைந்து இருக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 குள்ள அவங்க வரல அப்படின்னாக்கா அவங்க டாக்ஸி அக்ரிகேட்டர்ஸா கொண்டு வர மாட்டாங்க. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அந்த 2019 மோட்டார் வாகன சட்ட திருத்தத்துல இருக்கு. நீங்க அது எல்லாத்தையுமே இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கலாம். பட் நம்ம தேர்வுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பார்த்திருக்கோம். இதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். மேலும் இது எல்லாத்தையுமே தேதிகளை வந்து நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்காம குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில நிறைய தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அவசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நம்மளுடைய காணொலிகள் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வரும். அதே போல ஒவ்வொரு காணொலியும் முழுமையா பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டங்கள்ல பதிவிடுங்க. மீண்டும் உங்களுடைய ஆதரவை நாங்க எதிர்பார்க்கிறோம். மீண்டும் ஒரு காணொலியில உங்களை நிறைய தகவல்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.